நம்முடைய 14 வயதில் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? வைபவ் சூரியவன்ஷி இந்த 14 வயதில் IPL போட்டியில் அறிமுகமான இளம் வீரர் என்கிற புதிய வரலாறை படைத்துள்ளார். இதற்கு முன்பு 2019இல் 16 வயதில் பிரயாஸ் ரே என்கிற பெங்கால் வீரர் RCB அணிக்காக விளையாடியிருந்ததே சாதனையாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் IPL போட்டியில் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே எக்ஸ்ட்ரா கவர் பக்கம் சிக்ஸர் அடித்ததை கிரிக்கெட் ரசிகர்களால் மறக்கவே முடியாது. ஷேவாக், ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா போல அதிரடியான பேட்டிங் தான் தன்னுடைய அணுகுமுறை என்பதை தனது முதல் ஆட்டத்திலேயே வெளிப்படுத்தியுள்ளார். முதலில் ஷர்துல் தாக்கூரின் பந்தில் சிக்ஸர் அடித்த சூரியவன்ஷி பிறகு எதிர்கொண்ட 3வது பந்தில் ஆவேஷ் கானின் பந்திலும் சிக்ஸர் அடித்து ஆச்சரியப்படுத்தினார். 20 பந்துகளில் 34 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஜெய்ஸ்வாலுடன் இணைந்து 8.4 ஓவர்களில் 85 ரன்கள் கூட்டணி அமைத்தார். தனது முதல் IPL அனுபவத்தை மறக்க முடியாத ஒன்றாக மாற்றியுள்ளார். சரி, இந்த 14 வயதில் சூரியவன்ஷியால் எப்படி இவ்வளவு தூரம் முன்னேற முடிந்தது? இந்த கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். சூரியவன்ஷியின் உழைப்பும் அவருடைய தந்தையின் தியாகங்களும் தான் இன்றைய புகழுக்கெல்லாம் முக்கிய காரணங்கள். இந்தியா உலகக்கோப்பையை வென்ற 2011இல் பிறந்தவர் சூரியவன்ஷி. பீகாரின் தலைநகர் பாட்னாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தள்ளியுள்ள சமஸ்திபூரை சேர்ந்த சூரியவன்ஷி 8 வயதிலேயே 16 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் நன்றாக விளையாடியதால் மகன் மீது நம்பிக்கை வைத்து கிரிக்கெட் பயிற்சிகளுக்கு தொடர்ந்து அனுப்பினார் அவருடைய தந்தை சஞ்சீவ் சூரியவன்ஷி. இதற்காக தன்னுடைய கிராமத்திலிருந்த பண்ணை நிலத்தை விற்று அதை கொண்டு மகனின் கிரிக்கெட் செலவுகளை ஈடுகட்டினார். சூரியவன்ஷியின் பயிற்சியாளர் அவருடைய தந்தைதான். தன்னால் கிரிக்கெட்டில் சாதிக்க முடியாததால் தன் மகனை அதே விளையாட்டில் தற்போது சாதிக்க வைத்துள்ளார். வினு மன்கட் கோப்பை போட்டியில் கிட்டத்தட்ட 400 ரன்கள் எடுத்த சூரியவன்ஷி 19 வயதுக்குட்பட்டோருக்கான பீகார் அணியில் இடம்பெற்று சேலஞ்சர் கோப்பையில் விளையாடினார். அப்படியே இந்திய இளையோர் அணியிலும் இடம் பிடித்தார். எனினும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணியில் சூரியவன்ஷிக்கு இடம் கிடைக்கவில்லை. கடந்த வருடம் 12 வயதில் முதல் தர கிரிக்கெட்டில் அறிமுகமாகி சாதனை படைத்தார் சூரியவன்ஷி. 1986க்கு பிறகு முதல் தர கிரிக்கெட்டில் அறிமுகமான இளம் இந்திய வீரர் என்கிற பெருமையை அடைந்தார். IPL மெகா ஏலத்தில் ராஜஸ்தான் அணி சூரியவன்ஷியை ரூபாய் 1.1 கோடிக்கு தேர்வு செய்த போது ஆச்சரியப்படாத கிரிக்கெட் ரசிகர்களே இல்லை. IPL ஏலத்தில் தேர்வான இளம் வீரர் என்கிற பெருமையை பெற்று அதிக வெளிச்சத்தை அப்போதே அடைந்தார். அடிப்படை விலையாக ரூபாய் 30 லட்சத்தில் தொடங்கிய ஏலத்தில் தில்லியும் ராஜஸ்தானும் போட்டியிட்டன. சரி, ராஜஸ்தான் அணிக்கு சூரியவன்ஷியின் திறமை மீது எப்படி அவ்வளவு பெரிய நம்பிக்கை வந்தது? அதற்கு முன்பு ராஜஸ்தான் அணியின் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட சூரியவன்ஷிக்கு ஒரு ஓவரில் 17 ரன்கள் எடுக்க வேண்டிய இலக்கு அளித்தார் பேட்டிங் பயிற்சியாளர் விக்ரம் ராத்தோர். அந்த ஓவரில் 3 சிக்ஸர்களை அடித்ததை பார்த்து வியந்த விக்ரம் ராத்தோர் உடனே சூரியவன்ஷிக்கு டிக் அடித்தார். அன்று திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம்தான் இவ்வளவு தூரம் சூரியவன்ஷியை அழைத்து வந்துள்ளது. IPL பணம் சூரியவன்ஷியை பாதிக்குமா என்கிற கவலையும் சிலருக்கு உண்டு. காரணம், இதற்கு முன்பு IPL போட்டியில் விளையாடிய இளம் வீரரான பெங்காலின் பிரயாஸ் ரேவை ரூபாய் 1.5 கோடிக்கு RCB தேர்வு செய்தாலும் அவர் ஒரு IPL ஆட்டத்தில் மட்டுமே விளையாடி அப்படியே காணாமல் போய்விட்டார். உள்ளூர் கிரிக்கெட்டில் கூட அவரை காண முடியவில்லை. எனினும் 14 வயதில் கோடீஸ்வரன் ஆனாலும் அந்த அந்தஸ்து தன் மகனை பாதிக்காது என்கிறார் சூரியவன்ஷியின் தந்தை. என் மகனுக்கு கிரிக்கெட் விளையாடுவதில்தான் ஆர்வம், மற்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது என்கிறார் நம்பிக்கையுடன். பார்க்க பெரிய பையன் போல தெரிந்ததால் சூரியவன்ஷியின் வயது குறித்து சர்ச்சைகளும் ஆரம்பத்தில் எழுந்தன. ஆனால் வயது குறித்த BCCIயின் எல்லா சோதனைகளிலும் தேர்ச்சி அடைந்துள்ளார் சூரியவன்ஷி. கடந்த செப்டம்பரில் சென்னையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இளையோர் டெஸ்டில் 58 பந்துகளில் சதமடித்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தார் சூரியவன்ஷி. இளையோர் கிரிக்கெட்டில் சதமடித்த இளம் வீரர் என்கிற சாதனையையும் படைத்தார். IPL 2025இன் முதல் பாதியில் இவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்காத நிலையில் லக்னோவுக்கு எதிரான ஆட்டத்தில் இம்பாக்ட் வீரராக களமிறக்கப்பட்டார். லாராவை ஆதர்சமாக கொண்ட சூரியவன்ஷி முதல் IPL ஆட்டத்தில் விக்கெட்டை பறிகொடுத்த பிறகு கண்ணீருடன் வெளியேறினார். கிரிக்கெட்டையும் தனது விக்கெட்டையும் அவர் எவ்வளவு மதிக்கிறார் என்பதற்கான உதாரணம் அது.